ராசிக்காரங்களுக்கு சனியோட பார்வை பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையாக ராசியவே பார்க்குறாரு. ராசிக்கு 4ஆம் வீடான தனுசை பார்க்குறாரு. ராசிக்கு 9ஆம் வீடான ரிஷபத்தை பார்க்குறாரு. அப்போது இந்த சனீஸ்வரர் உங்களுக்கு என்ன சொல்லித்தர வராருன்னா, சோம்பலையிலிருந்து எப்படி தப்பிப்பது, இன்றே செய், ஒரு வேலையை இன்றைக்கே செய்யணும். என்ன சொல்ல வராரு? பரிகாரமே ஸ்ரீசக்கரா கழுத்தில் அணிஞ்சிருக்கணும். ஸ்ரீசக்கரா கழுத்தில் அணிஞ்சிரு சும்மா சக்கரை மட்டும் சொரன்னு சுற்றணும். இந்த 2.5 வருஷம் அப்படி சுற்றினா கூட லாபம் வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நல்லா சுற்றணும். ஏன்னா உங்களுக்கு லாபத்தை குரு காட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் போய் அமைதியாக போய் சோம்பேறியாக படுத்திக்கிட்டு நாளைக்கு காலையில் வேலையை பார்க்கலான்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி யோகம் எங்கேயுமே கிடைக்காது. திரும்ப 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். நீங்கள் அதை உபயோகிச்சுக்கணும். உபயோகிச்சுக்கிறது தான் உங்களுக்கு விஷயமே இருக்குது. அதை வச்சு நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா தூங்கிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி கல்யாணங்கள் தாமதம் ஆகும். ஆமாம். ஆனால் நல்ல மனைவியாக கொண்டு வந்து கொடுப்பார். நல்ல மனைவி வேணுமா, இல்லை ரொம்ப ஃபேன்சியாக ரொம்ப இதாக இருக்கணும் அப்படி இப்படின்னு நம்ம இதெல்லாம் போகிறத விட, நல்ல மனைவின்னா என்னென்னா நம்மளை கேர் எடுத்து நம்மளை பார்த்துக்கிறவங்க தான். அதே மாதிரி கணவன், நல்ல கணவன் வேணுமா நம்மளை பார்த்து நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கணும் தான். இவங்களாம் பெருசாக அழகாக இருக்க மாட்டாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்தது இடம், வீடு மற்றும் வாகனங்கள், இதில் எல்லாம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போதைக்கு வேண்டாம். அப்படியே வாங்குறீங்கன்னா ஆலோசனை பண்ணி பெரியவர்கள் மூலிமா வாங்குங்க. அடுத்தபடியாக நோய் நொடி எல்லா குழப்பமும் வரும். பிரெயினில் பிரச்சனையா, ஹார்ட்டில் பிரச்சனையா, இல்லை எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வருது, இந்த மாதிரி எனக்கு உஷ்ணம் அதிகமாகுது, கண்ணில் கண்ணீர் வருது, மடம் வருது, எல்லா குழப்பமும் கொடுக்கும். ஆனால் ஒன்றும் வராது. எல்லாம் குரு பார்த்துக்குவார். பொறுமையாக இருங்க. நோய் நொடிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு 1.5 மாதம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே சால்வ் ஆகிடும். கொஞ்சம் இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் நல்லாவே பிரச்சனை சால்வ் ஆகிடும். இந்த மாதம் மட்டும் உங்களுக்கு கடுபடியாக இருக்கும். கொஞ்சம் அமைதியை காத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். முன்னோர்களுக்கு உண்டான வேலைகளும் அவங்களுக்கு எதாவது மிச்சம் வச்சுருக்கீங்க, நம்ம இறந்தவர்களுக்கு எதுவும் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறப்ப நேராக ராமேஸ்வரம் போங்க. அது ரொம்ப நல்லது. கன்னிராசிக்காரங்க ராமேஸ்வரம் போகணும். முக்கியமாக சூரிய நமஸ்காரம் பண்ணியே ஆகணும். உடலில் இருக்க சோம்பலை உடச்செறிஞ்சால் தான் நம்ம மேலே வர முடியும். நிறைய நோய் இருக்குன்னு படுக்க சொல்லணும், படுத்துறாதீங்க. ஆனால் கவனமாக இருக்கணும். நோய் இருக்குது, ஆனால் என்னை அப்படியே எந்திரிச்சு வேலை செய்ய சொன்னார் அப்படி இப்படிங்கிறத விட 4-5 டெஸ்ட்டெல்லாம் பண்ணிக்கோங்க. பெருசாக பிரச்சனை வந்துடாது. டெஸ்ட்டில் அப்படி இப்படின்னு காட்டும், அதெல்லாம் ஒரு வார்னிங் தான். ஆனால் பிரச்சனை இருக்கும். இந்த வார்னிங் எல்லாம் காட்டுற மாதிரி பிரச்சனை காட்டும். ஆனால் குரு காப்பாற்றிடுவார்.